வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி யானையும் குருவியும். ஒரு மாமரத்தில் இருந்த சிறிய கூட்டில் 2 சிட்டுக்குருவிகள் மகிழ்ச்சியுடன் வசித்து வந்தன. ஒரு நாள் பெண் சிட்டுக்குருவிகள் அதன் கூட்டில் முட்டையிட்டன. அதை அவளும் அவளுடைய கணவரும் கவனமாக பாதுகாத்தனர். ஒரு நாள் காலை ஒரு யானை வெப்பமான சூரிய ஒளியில் இருந்து தப்பிக்க ஒரு மரத்தை நோக்கி வந்தது. அது மிகவும் சூடாக இருந்ததால் எரிச்சலடைந்த யானை மரத்தின் ஒரு கிளையை கிழித்திருந்தது. துரதிருஷ்டவசமாக கூடியிருந்த கிளை அதுதான். பெண் குருவி அழுது கொண்டே அழுதது. அவள் கண் முன்னே அவளது முட்டைகள் உடைந்தன. அந்த பொல்லாத யானைக்கு பாடம் புகட்டுவேன் என்று அவள் தனக்குத்தானே உறுதியளித்தாள். தான் ஏற்படுத்திய சேதம் யானைக்கு தெரியாது. ஆனால் அவள் தன் குழந்தைகளின் உயிரை பறித்துவிட்டாள். அதனால் அவள் உதவிக்காக தன் நல்ல தோழியான மரங்கொத்தியிடம் பறந்தாள். மரங்கொத்தி, கவலைப்படாதே நண்பா. தேவையில் இருக்கும் நண்பன் உண்மையிலேயே நண்பன்தான். நான் என் நண்பன் ஈயிடம் உதவி கேட்பேன். ஒன்றாக நாம் யானையை தண்டிப்போம் என்றது. மரங்கொத்தியும் குருவியும் அந்த ஈயை நோக்கி பயணித்தன. அந்த ஈ, குளத்தில் வசிக்கும் என் நண்பன், புத்திசாலி தவளையின் உதவியுடன் என்ன செய்வது என்று திட்டமிடுவோம் என்றது. மூவரும் ஞானமுள்ள தவளையிடம் சென்றனர். தவளை, என் நண்பர்களே, நீங்கள் ஏமாற்றமடைய மாட்டீர்கள். என் அற்புதமான திட்டம் நிச்சயமாக யானைக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் என்றது. மறுநாள் யானை காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு அழகான மெல்லிசையை கேட்டது. ஈ அதன் காதுகளில் முணுமுணுத்தது. அது மிகவும் அழகாக இருந்ததால் யானை கண்களை மூடிக்கொண்டு மெல்லிசையை ரசித்தது. அவன் கண்களை மூடியவுடன் மரங்கொத்தி அருகிலிருந்த கிளையிலிருந்து பாய்ந்து வந்து அவன் முகம் முழுவதும் குத்தியது. ஓ ஓ! யானை வாயடைத்து போன வலியுடன் ஊளையிட்டது. மரங்கொத்தி குத்தி கீறிய இடத்தில் அதன் முகம் வலித்தது. வெப்பநிலை அதை மோசமாக்கியது. அந்த அசௌகரியத்தை போக்க அவன் முகத்தில் சிறிது தண்ணீர் தெளிக்க முடிவு செய்தான். ஆனால் தண்ணீர் எங்கே? அவன் கண்கள் வலியால் இறுக்கமாக இருந்ததால் அவனால் நிச்சயமாக பார்க்க முடியவில்லை. திடீரென்று ஒரு தவளை கூக்குரலிடும் சத்தம் கேட்டது. அவன் சிறிது நேரம் கூக்குரலிடும் சத்தத்தை பின்தொடர்ந்தான். திடீரென்று யானை தன்னை ஏதோ ஒன்று கீழே இழுத்துச் செல்வதை உணர்ந்தது. துர்நாற்றம் வீசும் பெரிய சதுப்பு நிலங்களுக்குள் தான் கால் வைத்து விட்டதை அது உணர்ந்தது. ஐயோ என்று யானை கத்தியது. இது இன்னும் மோசமாகி வருகிறது. என்ன ஒரு பயங்கரமான வாசனை! என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை. அவர் மண்ணிலும் இறந்த செடிகளிலும் தெரித்துக் கொண்டு சுற்றித் திரிந்தார். அவரது பெரிய உடல் களைகளில் முறுக்கப்பட்டிருந்தது. அவர் வெட்டப்பட போராடிக் கொண்டிருந்தார். தவளை என்னை ஏமாற்றிவிட்டது. நான் அவனுக்கு என்ன தீங்கு செய்திருக்க முடியும் என்று யானை கேள்வி எழுப்பியது. தயவு செய்து எனக்கு தவளை உதவுங்கள் என்று அது அழுதது. நீ ஏன் என்னை இவ்வளவு தொந்தரவு செய்கிறாய்? நீ குருவி கூட்டை இடித்து அதன் முட்டைகளையெல்லாம் உடைத்தாய். இதற்காகத்தான் குருவி ஈ, நான் உன்னை தண்டிக்க நினைத்தேன் என்றது புத்திசாலி தவளை. யானை சோர்வடைந்து கீழே விழுந்தது. தான் செய்த செயலுக்கு உண்மையிலேயே வருந்தியது. இனி ஒருபோதும் கோபத்தில் செயல்படக்கூடாது என்று முடிவு செய்தது. Thanks for watching more videos. Subscribe my channel.